ஹே கைஸ், எஸ் தமிழ் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் எங்கே இருக்கேன்னா இப்போ வந்து ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஸோ கான்பூர் போகிறேன். ஸோ அதோட ட்ராவல் பார்ப்போம். ஸோ இங்கே நம்மளை சென்ட் ஆஃப் பண்ண ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் அக்கா செஞ்சா. ஸோ அப்படியே ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டாச்சு. நான் மட்டும் சாப்பிட்டேன், இவங்களாம் இனிமேல் தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ அப்படியே அடுத்த ட்ராவல் பார்ப்போம். ஸோ இவங்களெல்லாம் மிஸ் பண்ண போகிறேன். ஸோ MD 3 years அதுக்கப்புறம் பாண்டு இருக்கும். ஸோ அதுதான் ஒரு கஷ்டம், மற்றபடி ஒரு பிகினிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் கைஸ், உள்ளே போய்ட்டு. ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா மேக் மை ட்ரிப்பில் போட்டிருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எக்கனாமியில் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கேன்சலேஷன் அண்ட் வந்து டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனா ஒரு பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எக்கனாமியில் லெக் ஸ்பேஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் வந்து நம்ம மீலை வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம், சீட்டு அதுவும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் இருக்க மெனு கார்டு பார்த்துட்டு நம்மளுக்கு எது வேணும் அப்போ சர்வ் பண்ணுவாங்களோ. ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு எது வேணும், வெஜ் வேணுமோ நான்வெஜ் வேணுமோ அதுவும் நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் அங்கே இருக்கிற பெவரேஜஸில் நம்மளுக்கு எது வேணுமோ அது கூட நம்ம சொல்லி வாங்கி குடிச்சிக்கலாம். கைஸ், இங்கே டெல்லியில் லேண்ட் ஆயிடுச்சு. ஒரு 15 minutes முன்னாடியே வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியில் வரத்துக்கு கிட்டத்தட்ட அந்த லேண்டிங் டைம் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அந்த டைமுக்கு வெளியில் வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ டெர்மினல் 2க்கு நம்ம போகணும். ஆக்சுவலாக சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஷட்டில் சர்வீசஸ் இருந்துச்சு. பட் இங்கே எதுவும் அது மாதிரி இருக்க மாதிரி தெரியல. ஸோ T2க்கு வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். நம்ம பேக்கேஜ் வந்து அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. சென்னையில் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு 2 போர்டிங் பாஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது பார்த்து வந்துருக்கோம். டெல்லி டு லக்னோ ஃப்ளைட்டில் நம்மளுக்கு சிக்கன் சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. கைஸ், லக்னோ இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து கேப் போட்டிருக்கோம் கான்பூருக்கு. 1600 ஆகுது டோட்டலாக. லைக் வந்து டோல் ஃபீ எல்லாம் சேர்த்து ஆகும்னு சொன்னால். சரி, ஓகே, நைட்டில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ போட்டுட்டு போவோம். ஃப்ளைட்டில் சாப்பிட்டதே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அவ்வளோதான், போயிட்டு இருக்கிற குளிருக்கு ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ அங்கே போய்ட்டு தான் பே பண்ணலான்ட்டு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுறது, இந்த ப்ரைஸ் அதிகமாக சொன்னால் என்ன பண்ணுறது, ரூமில் எப்படி இருக்குது ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் பார்த்துட்டே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கைஸ் ஸோ கைஸ் எஸ் ஸோ வந்துட்டோம். ஸோ நான் அங்கே போயிட்டு எடுக்க முடியாதுன்னு பார்க்குறேன். ஓகே, சரி கைஸ். இந்த ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு தான் நான் வந்து உள்ளே பார்த்துட்டு பே பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இதோட ரேட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. பட் ரிவ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. ஸோ எதுக்கும் நம்ம உள்ளே செக் பண்ணிகிட்டே பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். பெட்டும் பாத்ரூமும் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நைட்டு தூங்குறதுக்கும் காலைல கிளம்பி காலேஜ் போகிறதுக்கு தான் ரொம்ப முக்கியம். மற்றது வந்து அந்த சேர்லாம் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டர்ட்டியாக இருந்துச்சு. மற்றபடி ஃபைன் தான். ஹே கைஸ், இப்போ வந்து ரூம் ஒன்று எடுத்திருக்கோம் இங்கே கான்பூரில். ஸோ இதோட ரெண்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 13K, அட்வான்ஸ் 13K அப்படி கொடுத்துருக்கு. ப்ரோக்கருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கு. சில திங்ஸ்லாம் ஆல்ரெடி ஆர்டர் போட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சும்மா பேசிக்காக இருக்குங்களா அதெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ நாளைக்கு இந்த இடம்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன வரும், ஸோ அதை உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பெட் கவர் காட்டுறேன். ஸோ பெட்டு வந்து டபுள் பெட் ஆர் குயின் சைஸ் கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சும்மா பர்சனல் திங்ஸ் வச்சுக்கலாம். இன்னும் எதுவும் அன்பேக் பண்ணல. ஸோ நாளைக்கு அந்த ஆங்கர் மாதிரி வந்துச்சுன்னா ட்ரெஸ் மாட்டுறதுக்குலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம உங்களுக்கு வந்து அந்த ரூமை சுற்றி காமிக்கிறேன். 13Kக்கு ஃபர்னிஷ்டு ரூமு. ஸோ என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பட் நாளைக்கு இந்த இடத்துல ஒரு வைக்கிற மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். இது ஹால். ஸோ இந்த மேட்லாம் இன்றைக்கி வாங்கினது. இதெல்லாம் இங்கே வாங்கினது. ஆல்ரெடி இங்கே இருந்தது. இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வாங்கினது. நெக்ஸ்ட் இதுவும் புதுசாக வாங்கினது. ஆல்ரெடி இங்கே இருந்த மேட் ரொம்ப பார்க்க நல்லா இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணல. அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அங்கே போட்டேன். மற்ற ஐட்டம் அவங்க ஐட்டம் எல்லாத்தையும் எடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால ஸ்மெல் இருந்துச்சு சொல்லிட்டு ரூம் ஸ்ப்ரே ஒன்று போட்டுக்கிட்டேன், லாவெண்டர். நெக்ஸ்ட்டு கிச்சன் கட்டுறேன். ஸோ கேஸு ஃபில் பண்ண எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு சொன்னாங்க. லெட்ஸி அது எப்போ வருதுன்ட்டு. இப்போதைக்கு நம்ம சமைக்க மாட்டோம் எப்படியும். அடுத்தது இங்கே சார்ஜ் இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஏன்னா ஹோல்டர் ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கினா உள்ள பெட்ரூமில் நம்ம இருக்கிற இடத்துக்கே வர மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு கவரு. ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணி ஓடுதான்னு பார்த்தா ஓடுது. பட் இப்போதைக்கு யூஸ் பண்ணல, இதை வைக்கல. கிளைமேட்டு சில்லுன்னு இருக்குது. ஒய்ஃபை அவங்கள்ட்ட கால் பண்ணணும். இன்னும் நம்பர் தரல ஓனரு. இல்லைனா அவர் தருவாரான்னு பார்ப்போம். இல்லைனா நம்மளே வந்து ஏர்டெல்காரனுக்கு, ஏர்டெல் இல்லை ஜியோ இங்கே நல்லா வருதுன்னு சொன்னாங்க. ஸோ ஜியோவுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் காட்டுறேன்னா இங்கே ஒரு RO இருக்குது. ஸோ RO இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. சிங்கிள் மெம்பருக்கு ஓகே. அண்ட் ஆல் இதான் ஸ்பேஸ். ஸோ வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். கண்ணாடியில் கிளம்பும்போது பார்த்துக்கலாம், நல்லாயிருக்கும்.
இங்கே அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ட்ரெஸ்ஸு காய வைக்கிறது கூட ஹேங் பண்ணிக்கலாம். போகும்போது ஃபேன் கூட்டு போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் போட்டுவிட்டு போயிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் ஸ்டோர் ரூம் மாதிரி, அது ரொம்ப அடைஞ்ச மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கைஸ். பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். இடம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. கூட இங்கே வெளியில் போனால் வீடு மேலே டாக்டர்ஸ் தான் இருக்காங்களாம். ஸோ வெளியில் ஏரியாவும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நைஸ் கைஸ். வேக்ஃபிட்டில் வாங்கின பில்லோ ஓப்பன் பண்ண உடனே அப்படியே பொசுக்குன்னு வந்துருச்சு. ஸோ அது வந்து வேக்கம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி அந்த ஏர் உள்ளே பண்ண உடனே சக்குன்னு அழகாக பஃப் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு பில்லோ இருக்குது, அதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, சவுண்டு கேட்குதா? கொஞ்சம் கழட்டி வைப்போம். தெரியுதா கைஸ்? ஏதோ ஒரு லீக் வருது. அதனால இங்கே வரேன். எப்படி இருந்தது, எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சப்பையாக இருந்தது, பஃப்னு ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல? ஸோ கைஸ், ஓரளவுக்கு பேசிக்கான திங்ஸ்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹேங்கர் உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்னேன் இந்த இடத்துல ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அது வந்துருச்சு. ஓகே, அது அளவுக்கு பேசிக்காக எல்லாமே வந்துருச்சு. இந்த இடம் காட்டவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ ட்ராலியில் இருக்கிறது ஓரளவுக்கு அன்பேக் பண்ணிடலாம். ஆல்ரெடி போட்ட ட்ரெஸ் வந்து ஹேங் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் எங்கே லாண்ட்ரி இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்யூச்சரில் இங்கே 3 years இருக்கும்போது வாஷிங் மிஷின் வாங்குறது பெட்டர்ன்ட்டு நாங்கள் ஆக்சுவலி ஊட்டியில் 1 yearக்கே வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம். ஸோ பார்க்கணும், அட்லீஸ்ட் ஸ்டைஃபன் வந்து பிறகாச்சும் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். வீட்டில் வந்து ஓரளவுக்கு எல்லா பொருளும் எடுத்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ரெட்டு, பீனட் பட்டர்லாம் வாங்கிட்டோம். இன்னும் ஓனர் வந்து சிலிண்டர் தராதனால சிலிண்டருக்கு 1 week 2 weeks கிட்ட அவங்க இது ப்ரோக்கர் ரொம்ப சொன்னாப்புல. ஸோ நம்மளும் இங்கே செட்டில் ஆகிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்க முடியும். பட் அட்லீஸ்ட் பால் போடுறதுக்காச்சும் என்ன பண்ணணும். ஸோ அது வந்து ஓனர்கிட்ட கேட்கணும். இப்போதைக்கு ஸ்டவ் இருக்குது, ஃப்ரிட்ஜு வந்து இருக்குது, பட் கூலிங் இருக்குனால நான் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணல. கீசர் ஒர்க் ஆகுது. பக்கெட் வந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்றபடி அவ்வளோதான் கைஸ். கபோர்டு வாங்கலாம்னு பார்த்தா கபோர்டில் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஹேங்கர் வாங்கிட்டேன். என்ன இது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், கபோர்ட்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் இருக்க டஸ்ட் அந்த ஸ்மோக்லாம் இருக்காது. பட் இதில் ஃபைன். இந்த ரூம் மட்டும் சும்மா அப்படியே வெளியில் எங்கன்னா போகும்போதோ இல்லை சமைக்கும் போதோ வந்து லாக் பண்ணிக்கிட்டால் ஓரளவுக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆகிடும். கைஸ், இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ அதை நான் ஒரு 2 days ஆல்ரெடி போயிட்டேன். ஸோ இப்போ லீவு, சண்டே வந்து லீவில் வந்து சரி நம்மளுக்கு முக்கியமானதெல்லாம் வர வச்சிடலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே ஆர்டர் போட்டுருந்தேன். இங்கே 1 dayலே டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ லேப்டாப் வேணும்னு சொன்னாங்க. நம்மளோட ஒர்க் மேக்ஸிமம் இந்த லேப்டாப்பில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபிஆர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பவர் பாயிண்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அது மாதிரி நிறைய ஒர்க் அதில் வரும். ஸோ அது இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இது வந்து முன்னாடி போட்ட ஒரு 2 days பேக் போட்ட ஜங்ஷன் பாக்ஸு. ஏன்னா அங்கே இருக்குது சாக்கெட்டு, நம்ம எல்லாமே இங்கே பெட்டில் யூஸ் பண்ணும்போது வேணும்னு போட்டுருந்தேன். கரெக்டாக லேப்டாப் வந்தோடனே இதுவும் வந்துருச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை சொல்லியிருக்கேன், பார்ப்போம் இன்றைக்கி பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரைஸ் சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து கெட்டிங் ஸ்டார்டட்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3 hours வந்து சார்ஜ் போடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீபூட்லேருந்து 180 150 சம்திங் டேஸில் வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அண்ட் மைக்ரோசாஃப்ட்டும் வந்து லாகின் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் பண்ணோடனே எல்லாம் எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஆன்லைனில் அவங்க ஏசஸ் ஆப்பே இருக்குன்னாங்க. ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருந்தது வந்து பெஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து வாரண்ட்டி வந்து பிரச்சனை வராது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து லைஃப் டைமில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் இது வாங்கினேன். இது வந்து ஏசஸ் விவோபுக் 15 i5 ஜென்ரேஷன். ஓகே, i3 நினைக்கிறேன். i3 i5 பார்த்தவனு ஏசரில் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஒரு 10K கிட்ட அதிகமாச்சு. பட் அதுலேயும் வந்து டிஸ்பிளே இஷ்யூஸ்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அண்ட் கீபேடும் வந்து குவாலிட்டியாக இல்லைன்னு போட்டிருந்தாங்க. பட் இதில் என்னென்னா அந்த பேக் லைட், இந்த கீபேட் லைட் வந்து இல்லை, பட் அதில் இருக்கும். மற்றபடி எல்லாம் சேம் தான். சரி எதுக்காக அதுக்காம ஸ்டார்டிங்கில் போடணும் அப்படின்னு பார்த்தேன். எப்படி பார்த்தாலும்
மேக்புக் வாங்கலை. மேக்புக் வாங்கினா நம்ம வந்து எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல. பட் இதில் வாங்கும்போது நம்ம எதுக்கு பட்ஜெட் திருப்பி போடலாம் சம் 1 or 2 ஃபெசிலிட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. லெட்ஸ் சி. ஹே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் முடிஞ்சிருச்சு. ஸோ நடுவில் கொஞ்சம் லீவ்லாம் வந்துச்சு, ஹோலிலாம் வந்துச்சு. ஸோ அந்த வீடியோலாம் நான் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. ஸோ வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு ரூம் பரவாயில்ல, ரெசிடென்ஷியல் ஏரியா பரவாயில்ல, பக்கத்தில் எங்கே ஃபுட்டு கிடைக்குதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு கடை. ஸோ 2 தமிழ் ஃபுட்டு இருக்குது, தமிழ் ரெஸ்டாரண்ட், தமிழ் ஆட்களே இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். அந்த ரூமும் ஓரளவுக்கு பரவாயில்ல, குக் பண்ணுறேன் இப்போ அப்பப்போ. ஸோ பிரியாணி கூட ஒன்று பண்ணியிருந்து ஒரு ஃபோட்டோ சம்திங் இதை போட்டிருந்தேன், நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று வந்து சமைச்சிருந்தேன் சிக்கன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. டிபார்ட்மெண்ட்டும் ஓரளவுக்கு இப்போ அடாப்ட் ஆகிருக்கு. என்னென்னா இங்கே நீங்கள் கான்பூரில் லைக் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட காசு தரேன், தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட் வேணும்னு கேட்டால் அது மட்டும் கிடைக்காது. அண்ட் லாங்குவேஜ் ஒரு பேரியர் இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும். லைக் வந்து டெல்லியில் 1.5 வருஷம் இருந்தனால கொஞ்சம் ஓரளவுக்கு பேசுவேன். பட் இங்கே வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிறேன். பட் இன்னும் ஃப்ளூயண்ட் வரல. இன்னும் கான்வர்சேஷன் நல்லா வைக்கிறதுக்குலாம் இன்னும் கற்றுக்கணும். அது அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அந்த 2 மட்டும் நம்மளுக்கு கஷ்டம். மற்றபடி எல்லாம் ஃபைன். இன்னும் ஸ்டைஃபண்ட் வரல, அதாவது ரொம்ப முக்கியம். பட் அது ஸ்டார்டிங்னால எப்பயுமே ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆகும்னாங்க. ஸோ மற்றபடி எல்லாம் போயிட்டுருக்கு கைஸ். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லையும் சரி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எதனா ஒரு அப்டேட்னா நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என் பைக்கும் வந்துருச்சு. பைக் வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், நல்லா போயிட்டுருக்கு. ஸோ வந்தவொடனே வந்து சர்வீஸ் நல்லா இங்கே போட்டாச்சு. அதுவும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்கு. அண்ட் நம்மளுக்கு பார்சல் போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்சலும் ஓரளவுக்கு சேஃப்டியாக வந்துருச்சு. சில அந்த பிரேக் உடஞ்சது மட்டும் ஒரு சொல்லலாம். பட் அது ஏதோ ஒன்று நடக்கும் தான், அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் எக்ஸ்பிரஸில் போட்டிருந்தேன். ஸோ அந்த பார்சல் எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். வேறு எதுவும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு ஸோ அங்கேருந்து வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யா, உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸ்னால் சொல்லுங்கள். இங்கே போங்க, அங்கே போங்கன்னு எதுனாலும் சொல்லுங்கள். எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக போகிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கிறத வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிருக்கு. இனிமேல் தான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போகலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யா, see you. He's a living like a rock star, from the clinic to the streets. He's capturing it all.